தமிழ்நாட்டில் தொடங்கி மும்பை வரைக்கும் போதைப் பொருள் கடத்தலுக்கு ஒரு கும்பலே செயல்பட்டுட்டு வந்திருக்கு. இவங்க எப்படி போதைப் பொருள் கடத்துனாங்க, இவங்களுடைய கூட்டாளி யார், இவங்க என்ன மாதிரியான வேலை செய்தாங்க, எந்த மாதிரியான போர்வைக்குள்ள ஒளிஞ்சிருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது ஏதோ ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த ஃபீல் ஆகுது. என்ன நடந்துச்சு, யார் யார் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சென்னை மாதாவரம் பகுதியில் கடத்தலுக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 18 கோடி மதிப்பு கொண்ட 17.8 கிலோ மெத்தப்பட்டமைன் போதைப் பொருள் மாதாவரம் தனிப்படை போலீசாரால கைது செய்யப்பட்டது. இந்த விவகாரம் சென்னையே அதிர வச்சுச்சு. இந்த விவகாரத்துல தான் கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி மெத்தப்பட்டமைன் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்மா நகர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டார். அவர் கூடவே சேர்த்து அவர் கூட்டாளியான கார்த்திக் அப்படிங்கிறவரும் கைது செய்யப்பட்டார். அவங்க கிட்ட இருந்து 1.8 கிலோ மெத்தப்பட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் இவங்களை 8 நாள் கஸ்டடியில் எடுத்த காவல்துறையினர் தொடர்ந்து இவங்க கிட்ட விசாரணை நடத்துறாங்க. அதுல வெங்கடேசனுடைய மனைவி ஜான்சி மெரிட்டா, லாரன்ஸ், சரத்குமார், லட்சுமி நரசிம்மன், முருகன் அப்படிங்கிற 7 நபர்களுக்கு தொடர்பு இருந்தது தெரிய வந்து அவங்க 7 பேரையும் கைது செய்தாங்க. அவங்க கிட்ட இருந்து சுமார் 16 கோடி மதிப்புள்ள 16 கிலோ மெத்தப்பட்டமைன் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதுல கைது செய்யப்பட்ட வெங்கடேசன் தான் போதைப் பொருள் கடத்தல் தொழிலுக்கு தலைவன் அப்படின்னு காவல்துறையினர் சொல்றாங்க. போதைப் பொருள் எங்கிருந்து எப்படி கடத்தப்படுது, யார் மூலம் கடத்தப்படுது அப்படின்னு தனிப்படை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதுல பல்வேறு அதிர்ச்சி காத்திருந்திருக்கு. டெல்லியை சேர்ந்த விகாஸ் மைதீன், விக்ரம் மைதீன் 2 பேரும் சகோதரர்கள். இவங்க மூலமா தான் மெத்தப்பட்டமைனோட மூலப்பொருளான சூடோபெட்ரின் பொருட்களை மொத்தமா வாங்கி அதை ஊரப்பாக்கம் பகுதியை சேர்ந்த சண்முகம் அப்படிங்கிறவரும், ஏற்கனவே இந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருந்த சாகுல் ஹமீத் அப்படிங்கிறவரும் வெளிநாடுகளுக்கு கடத்திட்டு இருப்பது தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து போதைப் பொருளை மொத்த விற்பனை செய்து வந்த விகாஸ் மைதீன், அப்புறம் அவருடைய சகோதரரான விக்ரம் மைதீன் அப்படிங்கிற 2 பேரையும் பிடிக்கிறதுக்கு காவல்துறையினர் ஹரியானா, டெல்லி, மணிப்பூர்னு எல்லா மாநிலங்களுக்கும் செஞ்சு தீவிர விசாரணையில ஈடுபட்டாங்க. அப்போதான் விகாஸ் மைதீனும் சென்னையை சேர்ந்த சண்முகம் அப்படிங்கிறவரும் கைது செய்யப்பட்டாங்க. டெல்லியை சேர்ந்த விகாஸ் மைதீன், அவருடைய சகோதரர் விக்ரம் மைதீன், இவங்க 2 பேரும் பிஃபார்ம் முடிச்சிட்டு டெல்லி மற்றும் மணிப்பூர்ல முறை பகுதியில் இருக்க மெடிக்கல் கடை நடத்திட்டு வரதும் தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில தான் அண்ணன் தம்பி இவங்க 2 பேர்த்தோட பின்னணியும் தெரிய வந்திருக்கு. என்ன அப்படின்னா, பணத்துக்கு ஆசைப்பட்டு போதைப் பொருள் கடத்தல்காரர்களோட பழக்கம் ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா போதைப் பொருட்களை கடத்துறதே தங்களுடைய தொழிலா வச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் போதைப் பொருள் கடத்தல் வழக்குல கடந்த 2014ஆம் ஆண்டே விகாஸ் மைதீன் கைது செய்யப்பட்டு டெல்லியில இருக்கக்கூடிய பட்டியாலா சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். அதே ஆண்டு டெல்லியில மெத்தப்பட்டமைன் போதைப் பொருள் கடத்தல் வழக்குல வெங்கடேசன், சண்முகம், அப்புறம் இவங்களுடைய 5 நண்பர்களும் கைது செய்யப்பட்டு பாட்டியாலா சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அப்போதான் விகாஸ் மைதீனுக்கும் வெங்கடேசனுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஜெயிலையே உட்காந்துட்டு வெளிநாடுல இருக்கக்கூடிய கடத்தல்காரர்கள் குறித்தும் அவங்க எப்படி கடத்துறாங்க அப்படிங்கறது குறித்தும் பேசி பழகி நண்பர்களாயிருக்காங்க. கடந்த 2014ஆம் ஆண்டு கைதாகிறாங்க. அவங்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது. அதுக்கப்புறம் 2021ல நிபந்தனை ஜாமீன்ல இவங்க எல்லாரும் வெளியில வராங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் காவல்துறையில சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலைமறைவாவும் வாழ்ந்துட்டு வராங்க. அதே போல அருப்புக்கோட்டை பகுதியை சேர்ந்த லட்சுமி நரசிம்மன் மலேசியால வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அங்க போதைப் பொருள் கடத்தல் வழக்குல 2021ஆம் ஆண்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். அதுக்கப்புறம் வழக்குல இருந்து விடுதலையாகி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார். வந்துட்டு சொந்த ஊரான அருப்புக்கோட்டையில மெடிக்கல் லேப் தொடங்கி இருக்கார். அங்க வச்சுதான் போதைப் பொருள் கடத்தல்காரனான வெங்கடேசன், சண்முகம் ஆகிய 2 பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இவங்களோட சென்னை பர்மா பஜார்ல எலக்ட்ரிக்கல் கடை நடத்திட்டு வர போதைப் பொருள் விற்பனையில ஈடுபட்டு வந்த பாரிமுனையை சேர்ந்த சாகுல் ஹமீத் அப்படிங்கிறவரும் இணைஞ்சிருக்கார். இவங்க எல்லாரும் தங்களுக்குள்ளாவே பல படிநிலை ஆட்களை வச்சு பணிக்கு அமர்த்தி போதைப் பொருள் கடத்திட்டு வந்திருக்காங்க. குறிப்பா போதைப் பொருள் கடத்தல்ல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு வந்திருக்காங்க. மணிப்பூர் முறை பகுதியில மெடிக்கல் கடை நடத்திட்டு வர்ற விக்ரம் மைதீன் மருந்து பொருட்கள் அப்படின்னு கூடி மெத்தப்பட்டமைன் போதைப் பொருட்களை, அதோட மூல பொருட்களான சூடோபெட்ரின் கெமிக்கலை தன்னோட அண்ணனான விகாஸ் மைதீனுக்கு அனுப்பிட்டு இருந்திருக்கார். டெல்லியில மெடிக்கல் கடை நடத்திட்டு வர்ற விகாஸ் மைதீன் சூடோபெட்ரின் போதைப் பொருளை பிரிச்சு அதை தமிழகத்துல இருக்க வெங்கடேசனுக்கு அனுப்பியிருக்கார். சென்னையில இருந்து சண்முகம் அப்புறம் அவரோட ஆட்கள் டெல்லி போய் அங்கிருந்து மருத்துவ பொருட்கள் கூடவே சூடோபெட்ரின் கெமிக்கல் பொருட்களை லாரியில கடத்தி வந்து அருப்புக்கோட்டை எடுத்துட்டு போறத வாடிக்கையா வச்சுட்டு இருந்திருக்காங்க. அருப்புக்கோட்டையில லட்சுமி நரசிம்மன் சூடோபெட்ரினை மெத்தப்பட்டமைன் போதைப் பொருட்களா மாற்றியதும்
வெங்கடேசன் சென்னையிலிருந்து தன்னோட ஃபார்ச்சுனர் கார்ல கிளம்பி அருப்புக்கோட்டைக்கு போய் அதுக்கப்புறம் போதைப் பொருள்களை சென்னைக்கு கடத்திட்டு வரத வாடிக்கையா வச்சிருந்திருக்கார். குறிப்பா வெங்கடேசன் தன்னோட ஃபார்ச்சுனர் கார்ல ஆட்சியில இருக்கக்கூடிய திமுக அல்லது அதிமுக கொடிகளை பறக்க விட்டு கடத்திட்டு வந்ததும் இடையில காவல்துறையினர் வழிமறித்து சோதனை செய்யறப்போ தன்னை ஒரு ஆளுங்கட்சி நிர்வாகி அப்படின்னு கூறி போதைப் பொருட்களை கடத்தி வந்ததும் காவல்துறையினரோட விசாரணையில தெரிய வந்திருக்கு. இதன் அடிப்படையில சோதனை செஞ்ச போது வெங்கடேசனுடைய கார்ல இருந்தும் வீட்டுல இருந்தும் திமுக அதிமுக கொடிகள், சட்டப்பையில வைக்கும் கட்சி தலைவர்களோட பேட்ச், இது எல்லாமே பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இப்படி சென்னைக்கு கடத்திட்டு வர்ற மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் சாகுல் ஹமீத் மூலமா இலங்கை, தாய்லாந்து, மலேசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அப்படிங்கிற பல நாடுகளுக்கு இவங்க கடத்தல் செஞ்சிருக்காங்க. பர்மா பஜார்ல எலக்ட்ரிக்கல் கடை நடத்திட்டு வரக்கூடிய சாகுல் ஹமீத் எலக்ட்ரிக்கல் பொருட்களை மொத்தமா ஏற்றுமதி இறக்குமதி செய்யறது மாதிரி எலக்ட்ரிக்கல் பொருட்கள்ல மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை மறைச்சு கண்டெய்னர்ல வச்சு கப்பல் மூலமா கடத்துறத வாடிக்கையா வச்சிருந்திருக்கார். ஏற்கனவே பல்வேறு நாடுகள்ல சாகுல் ஹமீத் எலக்ட்ரிக்கல் பொருட்களை ஏற்றுமதி செஞ்சு இறக்குமதி செஞ்சுட்டு வரதால இந்த பழக்கத்தை பயன்படுத்தி வெளிநாட்டுல போதைப் பொருள் கடத்தல் கும்பலோட சாகுல் ஹமீத், வெங்கடேசன் 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு திட்டத்தை அரங்கேற்றிட்டு வந்திருக்காங்க. குறிப்பா ஹவாலா பணம் மூலமாவே போதைப் பொருள் கடத்தப்பட்டு வந்திருக்கு. வெளிநாடுகளுக்கு கடத்துறது மட்டும் இல்லாம சென்னை, பெங்களூரு போன்ற பெருநகரங்களுக்கும் டீலர்ஷிப் மூலமா மெத்தபெட்டமைன் போதைப் பொருட்களை கடத்தி விற்பனை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட பெருநகரங்களை குறி வச்சு சினிமா துறையில இருக்கிறவங்க, ஐடி ஊழியர்களை குறி வச்சு ரகசிய மொபைல் செயலி மூலமா கோட்வேர்ட் பகிரப்பட்டு இந்த விற்பனை நடைபெற்றுட்டு வந்ததும் போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில தான் மணிப்பூர்ல தலைமறைவா இருக்க விகாஸ் மைதீனுடைய தம்பி விக்ரம் மைதீனை பிடிக்கிறதுக்கு தனிப்படை அங்க முகாமிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கடத்தல் கும்பல்ல பின்னணியில இருக்க மற்ற நபர்கள் யார், டீலர்ஷிப் மூலமா இவங்க கிட்ட இருந்து மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் வாங்குற சினிமா துறையை சேர்ந்தவர்கள் யாரு, ஐடி துறையை சேர்ந்தவர்கள் யார் யாரு அப்படின்னு மாதவரம் தனிப்படை காவல்துறையினர் தீவிரமா விசாரணை செஞ்சுட்டு வராங்க. இதுவரைக்கும் இந்த வழக்குல மொத்தமா 11 நபர்கள் கைது செய்யப்பட்டு அவங்க கிட்ட இருந்து 18 கோடி மதிப்புள்ள 17.8 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள், சுமார் 5 கோடி மதிப்புள்ள சொத்து ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு.